முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு. அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மோர் குழம்பு சொல்லி தரப்போறேன். மாம்பழ ரசம் மோர் குழம்பு இது எப்படி செய்யறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மாம்பழம், மஞ்சள் பொடி, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, வெல்லம், மோர், கடலை மாவு, சீரகம், எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்சியில போட்டு நல்லா அரைக்க போறேன். இதுல நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்க போறோம். நான் இதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கடலை மாவு 2 ஸ்பூன், இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், அதே மாதிரி உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் நம்ம இப்போ மோர் விட்டு நல்லா கலக்க போறோம். இப்போ நான் இதுலயே நம்ம இப்போ அரைச்ச இந்த மாம்பழ கலவை அதையும் அதுலயே விட்டுடலாம். விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துருங்க. கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வாணலி கொஞ்சம் நல்லா சுடட்டும். இப்ப நான் இதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், காரத்துக்காக பச்சை மிளகாய் போடுறேன். சின்ன சின்னதா கட் பண்ணி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெல்லம் ஒரு துண்டு வெல்லம், அத ஒரு துண்டு வெல்லத்தையும் நம்ம பாருங்க இவ்வளவு இருந்தா போறோம். இதை நம்ம அப்படியே நசுக்கி இந்த மாம்பழம் வச்சிருக்கலையா அதிலே கலந்துருங்க நல்லா. இப்ப இது நல்லா திருமாறணும். கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் ஒரு இதுலயும் சொல்லிட்டு இருக்கேன். சீரகம் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்க சீரகத்தை நல்லா பொடி பண்ணி தண்ணியில கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. திருமானதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மாம்பழம் மோர் எல்லாம் கலந்து வச்சிருக்கல அதை இதோட விட்டுலாம். கொஞ்சம் நான் தண்ணி விட்டுக்கிறேன். அந்த புளிப்பு தயிர் அதுலயே அந்த மாம்பழம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெரியும் சமைக்கும் போது. இப்போ இதுல கொஞ்சமா உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமா நான் திருப்பியும் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டீங்கன்னா போறோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பவுல் எடுத்து வைக்க போறேன். நான் மேல அலங்கரிக்க கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். சுவையான மாம்பழ ரசம் மோர் குழம்பு உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்லி தரேன். மாம்பழத்தை துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை மிக்சியில போட்டு தண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் எடுத்து அதுல 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு அதுலயே கொஞ்சம் நம்ம மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுலயே மோரையும் போட்டு நல்லா கலந்துருங்க. அரைச்ச மாம்பழம் விழுது இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு வாணலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு பொரியணும். அதுல கருவேப்பிலையும் போட்டு நல்லா திருமாறினோடனே அரைச்ச நம்ம கலந்து வச்சிருக்கிற மோரெல்லாம் நல்லா கலந்து வச்சிருக்கிற மாம்பழம் எல்லாம் அதையும் கொட்டி நல்லா கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுல் எடுத்து கொட்டி வச்சுட்டு மேல அலங்கரிக்க கருவேப்பிலை வச்சுட்டீங்கன்னா சுவையான மாம்பழ ரசம் மோர் குழம்பு உங்களுக்காகவே தயாராயிடுது. முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு.